வெளியுறவுத்துறை செயலாளர் செய்தியாளர் சந்திப்பின் போது எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் அந்த எல்லைப் பகுதியில் உள்ள மாநிலங்களில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இன்று மாலை 5 மணியோடு போர் நிறுத்தப்பட்டது என்பதால் அந்த எல்லையில் உள்ள மாநில மக்களுக்கு பெரும் ஒரு மகிழ்ச்சி இருந்த நேரத்தில் அந்த மகிழ்ச்சி சில மணி நேரங்கள் மட்டுமே நீடிக்க முடிஞ்சது. தொடர்ந்து நீடிக்க முடியாத சூழல் ஏற்படும் வகையிலே இரவு 7 மணிக்கு மேலே தொடர் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது பாகிஸ்தான், அதுவும் ட்ரோன் தாக்குதலில். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் பகிர்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வெளியுறவுத்துறை செயலாளரின் சந்திப்பிற்கு பிறகு அங்கு பதற்றம் நடந்தது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. சண்முகவேல், டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஒரு அவசர செய்தியாளர் சந்திப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு சென்ற பத்திரிகையாளர்களிடம் கடந்த சில மணி நேரங்களாக ஜம்மு காஷ்மீர் மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் இந்திய எல்லை ஒட்டியிருக்கக்கூடிய மாநிலங்களில் நிகழ்ந்து வரக்கூடிய தாக்குதல்கள் குறித்து வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி எடுத்துரைத்தார். முக்கியமாக கடந்த சில நாட்களாக இந்த நடந்து வரக்கூடிய இந்த ராணுவ தாக்குதலை நிறுத்துவதற்காக இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான டைரக்டர் ஜெனரல்களிடையே இன்று மாலை ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. குறிப்பாக போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட சில மணி நேரங்கள்ல இந்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் செயல்பட்டு வருகிறது என மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்திய ராணுவம் இந்த எல்லை ஊடுருவலுக்கு, குறிப்பாக பாகிஸ்தான் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து சமாளித்து வருகிறது எனவும் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவும் தெரிவித்திருக்கூடிய விக்ரம் மிஸ்ரி இந்த தாக்குதலுக்கு முழு பொறுப்பை பாகிஸ்தான் தான் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்துல பாகிஸ்தான் இந்த சூழ்நிலையை மிக சரியாக புரிந்து கொண்டு உடனடியாக இந்த தாக்குதலை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என எடுப்பார்கள் என நம்புவதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி டெல்லியில் இந்த சற்று நேரத்துக்கு நடைபெற்று முடிந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்துல இந்திய பாதுகாப்பு படையினருக்கு வலுவான எதிர் தாக்குதலை தரும்படி உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச எல்லைக்கோடு மற்றும் கட்டுப்பாட்டு கோட்டில எந்த ஒரு எல்லை ஒப்பந்த மீறல், குறிப்பாக போர் நிறுத்த ஒப்பந்த மீறலை மீறி துப்பாக்கிச் சூடோ அல்லது வேறு ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு வலுவான தாக்குதல்களை இந்திய தரப்பிலிருந்தும் பாகிஸ்தானுக்கு அளிக்க உரிய உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக விக்ரம் மிஸ்ரி டெல்லியில் நடைபெற்று வரும் செய்தியாளர் சந்திப்புல தெரிவித்திருக்கிறார். போர் ஒப்பந்தம் என்பது போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது இன்று மாலை 5 மணிக்கு மேற்கொள்ளப்பட்ட நிலையில 3 மணி நேரங்கள்ல சரியாக இரவு 8 மணிக்கு மீண்டும் இந்திய எல்லைக்குள்ள பாகிஸ்தான் ட்ரோன் மற்றும் துப்பாக்கிச் சூடுகள் நடத்திய நிலையில ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தினுடைய கட்ச் பகுதிகள் உள்ளிட்ட இடங்கள்ல இந்த ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே அவசர செய்தியாளர் சந்திப்பாக இன்று இரவு 11 மணிக்கு அந்த செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்திருந்தார்கள். அந்த விளக்கத்துல பாகிஸ்தான் அந்த குறிப்பிட்டத்தக்க ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்றும் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை கொடுக்க பாதுகாப்புத்துறையினருக்கு உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று விளக்கம் அளித்த மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பாதுகாப்பு படைகள் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் எனவும் பாகிஸ்தான் இந்த தாக்குதல்களை உடனடியாக நிறுத்தும்படி அந்நாட்டு ராணுவத்திற்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிப்பார்கள் என நம்புவதாகவும் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர் சந்திப்புல தெரிவித்திருக்கிறார். சண்முகவேல். யோகேஸ்வரன், அதாவது வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர் சந்திப்பிற்கு முன்பு கூட உறுதிப்படுத்தப்படாத விஷயமாகத்தான் அது பார்க்கப்பட்டது. அது முரண்பட்ட செய்திகளும் வந்தது. அதாவது எல்லைப் பகுதியில் அப்படி ஒரு சூழல் இல்லை என்கிற செய்திகளும் பரவலாக வெளிவந்தது. ஆனால் உள்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியுடைய செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறார் என்றால், ட்ரோன் தாக்குதல் நடந்தது உண்மை, தனது கண்டனத்தையும் பதிவு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்திய பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு வலுவான உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் தகவல். ஆகையால் மறுபடியும் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதல் இன்று இரவே நடப்பதற்கான சூழல் இருக்கிறதா? அது பற்றிய விவரங்கள் இருப்பின் பதிவிடுவோம். சண்முகவேல், எல்லையில பதற்றமான சூழல் தான் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல. அதே நேரத்துல பாதுகாப்பு படையினருக்கு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில செயல்பட வேண்டாம், மாறாக பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தால் அதற்கு எதிராக வலுவான தாக்குதல்களை இந்திய பாதுகாப்பு படையினர் கொடுக்க வேண்டும் அப்படின்ற உத்தரவை பாதுகாப்புத்துறை மற்றும் உள்துறை பிறப்பித்திருப்பதை வெளியுறவுத்துறை செயலாளர் செய்தியாளர் சந்திப்பின் போது உறுதிப்படுத்தி இருக்கிறார். முக்கியமாக இந்த ஜம்மு காஷ்மீர் விவகாரங்களுக்கு பிறகு பாகிஸ்தான் தான் பயங்கரவாதிகள் தாக்குதலை தவறாக புரிந்து கொண்டு பாகிஸ்தான் மீதான தாக்குதல் என புரிந்து கொண்டு இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் மீது ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியது. ஆனால்
கடந்த 3 நாட்களாகவே ஒவ்வொரு நாள் இரவும் பாகிஸ்தான் தான் முதலில் ட்ரோன் தாக்குதல்களை தொடங்குகிறார்கள். அதற்கு எதிர் தாக்குதலை இந்தியா தொடங்கி வருது. அதற்கான காரணம், போருக்கு இந்தியா எப்போதுமே முனைப்பு காட்டவில்லை. மாறாக நாட்டு மக்களை முன்வைத்து இந்த சமாதான பேச்சுவார்த்தை, அதை மட்டுமல்லாமல் இந்தியாவின் பக்கமிருந்து எப்போதும் போர் தொடங்குவதாக இல்லை. மாறாக இந்தியாவிற்கு பலம் அதிகம் இருந்தாலும் கூட இது பயங்கரவாதிகளுக்கு எதிரான போர், பாகிஸ்தானுக்கோ அல்லது பாகிஸ்தான் அரசாங்கத்தின் மீதான போரோ அல்ல என்பதை இந்தியா பல நிலைகள்ல தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் இதனை எல்லாம் பொருட்டில் கொள்ளாமல் தொடர்ச்சியாக இந்திய நிலைகள் மீது அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையிலே அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் இந்த விவகாரங்கள்ல தலையிட்டு இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையின் மூலம் சுமூக தீர்வு காண வேண்டும் என அறிவுறுத்தியதன்படி இரு நாடுகளுடைய டைரக்டர் ஜெனரல், ஆர்மி ராணுவத்துடைய டைரக்டர் ஜெனரல் பேச்சுவார்த்தை நடத்தி இன்று மாலை 5 மணியோடு அந்த ஒப்பந்தம் என்பது கொண்டு வரப்பட்ட நிலையிலே நிலைமை என்பது மீண்டும் மோசமடைந்திருக்கிறது. சரியாக 8 மணிலிருந்து இப்போது வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் 15 நிமிடங்களை கடந்து எல்லை பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ட்ரோன் தாக்குதல்களை பாகிஸ்தான் நடத்தி வரக்கூடிய நிலையிலே அவசர செய்தியாளர் சந்திப்பாக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்களை சந்திப்பை நடத்தி இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது, போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரிவித்ததோடு பாகிஸ்தானுக்கு தன்னுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டதோடு பாகிஸ்தான் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அந்நாட்டு அரசு அவர்களுக்கு அறிவுறுத்துவார்கள் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒருவேளை இன்று இரவுல மீண்டும் பாகிஸ்தான் அடுத்தடுத்த ட்ரோன் தாக்குதலையோ அல்லது ஏவுகணை தாக்குதலையோ நேற்று இரவு போல வீரியமாக தொடங்கினால் அதற்கு இன்னும் அழுத்தமான மற்றும் வலுவான தாக்குதலை இந்திய பாதுகாப்பு படையினர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை விக்ரம் மிஸ்ரியுடைய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. எப்படியேனும் கடந்த 3 நாட்களைப் போலவே இன்றைய இரவு என்பதும் இந்திய பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள்ல ஒரு பெரும் பதற்றத்துக்கு மத்தியிலே கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைய தினம்தான் இந்த விவகாரங்கள்ல அமெரிக்காவிடம் இது தொடர்பாக முறையிடுவதோ அல்லது அமெரிக்கா இந்த விவகாரத்தில் அடுத்து தங்களுடைய நிலைப்பாட்டை எப்படி எடுக்க போகிறார்களோ அல்லது இந்திய அரசு பாகிஸ்தான் மீதான நேரடி போரை தொடங்க போகிறார்களா என போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் மீறி அவர்கள் தாக்கி வரக்கூடிய நிலையில இந்தியா போர் என அறிவிக்கப்பட்டு அடுத்தடுத்த தாக்குதலை தொடங்க போகிறார்களா என்ற எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கக்கூடிய நிலையிலே இது விடுவதற்கு பிறகுதான் அடுத்தடுத்த கட்ட நிலவரங்கள் தெரியும். இப்போது இருக்கக்கூடிய சூழல்ல பாகிஸ்தான் எந்த ஒரு தாக்குதலை நடத்தினாலும் அதற்கு வலுவான தாக்குதல்களை தரும்படி இந்திய பாதுகாப்புத்துறைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர் சந்திப்புல தெரிவித்திருக்கிறார். யோகேஸ்வரன், அதே போல் பாகிஸ்தான் இந்த போர் நிறுத்த அறிவிப்பு வெளியான உடனேயே விமான சேவையை தொடங்கி இருக்கிறது. ஆகாய மார்க்கமாக உள்ள விமான பறப்பதற்கான தடைகளையும் நீக்கி இருக்கிறது. அப்படி ஒரு நடவடிக்கை ஒரு பக்கம் எடுத்துவிட்டு மறுபுறம் ஆகாயத்தின் வழியாக தாக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது என்றால் ஒரு முரண்பாடான சம்பவமாக இது தெரிகிறதே. இது பற்றிய கருத்து சொல்லுங்கள். சண்முகவேல், கடந்த 2 நாட்களாகவே பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தும் போது எல்லை பகுதிகளில் பாகிஸ்தான் உள்நாட்டு விமானம் மற்றும் சர்வதேச விமானங்களை இயக்குறாங்க. இந்திய அரசு கூட வெளிப்படையாகவே இது பயணிகள் விமானத்தை கேடயமாக பயன்படுத்தி பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்துறாங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்புல பல முறை தெரிவித்திருந்தாங்க. ஏன் அப்படின்னா, பயணிகளுடைய விமானம் பறக்கும் போது இந்தியா ஏவுகணை தாக்குதல் ஏவுவதை சற்று யோசிக்கும். ஏனென்றால் பயணிகள் விமானம் மேலே பறக்கிறது. பயணிகளுடைய விமானத்திற்கு ஏதேனும் ஆபத்து நேரிட்டால் அது இந்தியாவினுடைய பாதுகாப்பு குறைபாடாகவே பார்க்க முடியும். மிக முக்கியமாக இந்திய தாக்குதலாகவே பார்க்க முடியும். இவை மட்டுமல்லாமல் மக்களுடைய உயிர் மீது அதிக மதிப்பளிக்கக்கூடிய நாடு இந்தியா. எனவே பயணிகளுடைய விமானத்தை கேடயமாக பயன்படுத்தி பாகிஸ்தான் அந்த ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் அப்படின்றதெல்லாம் செய்தியாளர் சந்திப்பின் போது அதிகாரப்பூர்வமாகவே மத்திய அரசு தெரிவித்திருந்த நிலையில் நேற்று இரவு பாகிஸ்தான்ல எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ராணுவ தளங்களை இந்திய பாதுகாப்புத்துறை ஏவுகணை மூலமாக அளித்தது. இதனை தொடர்ந்து பாகிஸ்தான்ல சர்வதேச வான் எல்லையை அனைத்து நாடுகளுக்குமே பாகிஸ்தான் அரசு மூடிய நிலையில நேற்று இரவு முதல் சரியா ஒரு 30 நிமிடங்களுக்கு முன்பு வரை பாகிஸ்தானுடைய வான்வெளி என்பது எந்த விமானங்களும் பறக்கவில்லை, மாறாக காலியாக இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. ஆனால் சற்று நேரத்திற்கு முன்பாக பாகிஸ்தான் நாட்டினுடைய PIA என்று சொல்லப்படக்கூடிய பாகிஸ்தான் ஏர்லைன்ஸ் விமானமானது கராச்சியிலிருந்து புறப்பட்டு இஸ்லாமாபாத் நோக்கி பறந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் ட்ரோன் தாக்குதலை இந்தியாவினுடைய எல்லையோர மாநிலங்களின் மீது பாகிஸ்தான் நடத்தி வரக்கூடிய அதே நேரத்தில் மற்றொரு பக்கம் சர்வதேச விமானங்கள் மற்றும் உள்நாட்டு பயணிகள் விமானத்தை கேடயமாக பாகிஸ்தான் பயன்படுத்துகிறார்களோ மீண்டும் என்ற ஒரு சந்தேகமும் பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகள் எழுப்பியிருக்கிறது.
இந்த நிலையில் தான் எல்லை பகுதிகளில் பாகிஸ்தான் விமானங்களுடைய பறக்கக்கூடியதும் அதனுடைய நடவடிக்கைகளுடைய செயல்பாடுகளையும் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்னும் இந்த ட்ரோன் தாக்குதல் வீரியமாக தொடரக்கூடிய பட்சத்தில் நேற்றைய தினம் போலவே இந்தியா ஏவுகணை தாக்குதலை அடுத்தடுத்து தொடங்குவார்கள். பாகிஸ்தானுடைய முக்கியமான நிலைகளை குறிவைத்து இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.